கேரளாவில் உள்ள ஸ்ரீ அனந்தபுரா கோவில் குளத்தில் பபியா என்ற காவல் முதலை ஒன்று இருந்தது. பக்கத்தில் இருக்கும் மனிதர்களைக் கூட தீண்டாமல் கோவிலில் வழங்கப்படும் அரிசி, வெல்லம் ஆகியவற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்து கொண்டு கோவிலை பாதுகாத்து வந்த பபியாவின் மறைவுக்குப் பிறகு இப்போது ஒரு புது முதலை கோவிலில் வட்டமிட ஆரம்பித்துள்ளது. அனந்தபுரம் கோயிலின் குளத்தில் வாழ்ந்த பாபியா ஒரு சைவ முதலை என்று நம்பப்பட்டது. ஏனெனில் அது கோயிலுக்கு வரும் பக்தர்களால் வழங்கப்படும் சாதத்தை மட்டுமே உண்பதாக கூறப்பட்டது. 1945 ஆம் ஆண்டில் ஒரு ஆங்கிலேய சிப்பாய் பாபியாவை சுட்டுக் கொன்றதாகவும், சில நாட்களில் மற்றொரு முதலை அங்கே தோன்றியதாகவும் கோயில் புராணங்கள் கூறுகின்றன. அதுவே பாபியா என்று அழைக்கப்பட்டது. அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த தெய்வீக முதலையை ஒருமுறையேனும் தரிசித்து விட மாட்டோமா என்று காத்திருப்பார்களாம். ஆம், இதை தரிசிப்பது பெரும் பாக்கியம் என்பது இந்த பகுதி பக்தர்களின் நம்பிக்கை. ஒருமுறை இந்த முதலை கோயில் கருவறைக்கு முன் வந்து சாமி தரிசனம் செய்ததை அர்ச்சகர் தனது செல்போனில் படம் பிடித்து வலைத்தளங்களில் பகிர்ந்தார். அந்த போட்டோ அதிகளவில் பகிரப்பட்டது. கோயிலின் திருக்குளத்தில் மீன்கள் அதிகமாக உள்ள போதும் இந்த முதலை அவற்றை உண்பதில்லையாம். கோயிலில் நைவேத்தியம் செய்யப்பட்ட பச்சரிசி சாதத்தை காலையிலும் மதியமும் அர்ச்சகர் குளத்தில் போடுவார். அந்த பிரசாதத்தையே இந்த முதலை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்துள்ளது. கோவில் குளத்தில் வாழ்ந்து வந்த இந்த காவல் முதலை சில நேரங்களில் கோவில் சந்நிதானத்திற்குள் முதலை மெதுவாக ஊர்ந்து வருமாம். அங்கு மக்கள் கூட்டம் இருந்தால் அர்ச்சகர் அதை உடனே குளத்திற்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறார். அதுவும் உடனே அமைதியாக திரும்பி சென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. மீதி நேரத்தில் இது கோவிலுக்குள் ஊர்ந்து சென்றதை பொதுமக்களும் வியந்து பார்த்துள்ளனர். இப்படி எல்லோருடனும் அன்பாக பழகி வந்த பபியா கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இறந்துவிட்டது. காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள மக்கள் திரளாக வந்து பபியாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். கோயில் வளாகத்தில் சுற்றித் திரிந்து அனைவராலும் விரும்பப்படும் சைவ முதலையான பபியா இறந்த செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஒரு முதலை இறந்தால் மற்றொரு முதலை தவிர்க்க முடியாமல் ஏரியில் தோன்றும். மேலும் இந்த விவரிக்க முடியாத நிகழ்வு தொடரும் என்பது நம்பிக்கை. கோயில் வளாகத்தில் சுற்றித் திரிந்து அனைவராலும் விரும்பப்படும் சைவ முதலையான பபியா இறந்து ஒரு வருடம் கழித்து இந்த புதிய முதலை உதயமாகியுள்ளது. இருப்பினும் கோயிலுக்கு அருகில் ஒரு புதிய முதலை மர்மமான முறையில் தோன்றியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கோயில் ஏரியில் பாரம்பரியமாக ஒரு முதலை வசிப்பதாக இணையதளம் மேலும் கூறுகிறது. அங்குள்ள முதியோர்களின் கூற்றுப்படி கோவிலில் பார்த்த 3வது முதலைதான் புதிய முதலை. மேலும் அனந்தபத்மநாப சுவாமி கோவிலில் முதலைகள் தோன்றுவது உண்மையில் ஒரு மர்மமான நிகழ்வு, இன்றும் தொடரும், இனியும் தொடரும் என்று கூறப்படுகிறது.